நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இளங்கோ, ஒரு 7-8 செட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும்ல? இல்ல இன்னும் நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கட்டுமா? நம்ம இப்ப போனா 8 மாசத்துக்கு வரப்போறது இல்ல, அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கோ. இளங்கோ, உண்மையிலேயே நம்ம இங்க இருந்து போறோமா? என்னால நம்பவே முடியல. நல்லது நடக்கணும்னு இருக்கும்போது அது தானா நடக்கும். பெரியவங்க சொல்றது இதுதான். அப்பா கிட்ட இருந்து அத்தை கிட்ட இருந்தோ நமக்கு திடீர்னு ஒரு விடுதலை எப்படி கிடைச்சிருக்குன்னு பாரு. அதான் நானும் தைரியமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒரு வைஃப் எப்போ தெரியுமா அவ லைஃப்ல மேக்ஸிமம் சந்தோஷத்தை அடையறா? எப்போ? ஒரு ஹஸ்பண்ட் வைஃபோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி தைரியமான முடிவு எடுக்கிறப்போதான். Thank you so much. ஓகே ஓகே, இந்த ரொமான்ஸ் எல்லாம் மும்பைல வச்சுக்கலாம். இப்ப சீக்கிரம் பேக் பண்ணு. சரி. யாழ்னி அத்தை, நீங்க திடீர்னு இப்படி கிளம்பினதுனால உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண முடியல. வீட்ல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் அப்புறமா பார்சல் அனுப்பி வைக்கிறேன். இந்தா. எதுக்குமா இதெல்லாம்? இத பாரு, இது உனக்கு பிடிச்ச பருப்பு பொடி, நீ விரும்பி சாப்பிடுவல்ல. இந்தா, இது ஊறுகாய். யாழ்னிக்கு ஊறுகாய் இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுல்ல. அவசரத்துல சமைக்க முடியலன்னு வையே, இந்த பருப்பு பொடியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி சாப்பிடலாம். இதெல்லாம் கொடுக்காம எப்படி நான் உங்களை அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்க முடியும்? அத்தை, எதுக்கு அத்தை இவ்ளோ சிரமப்படுறீங்க? நாங்க அங்க போய் பாத்துக்க மாட்டோமா? இதுல என்னமா சிரமம் இருக்கு? கடையில கிடையில கண்டதை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுதான் எனக்கு வேணும். அத்தை, நாங்க சந்தோஷமா கிளம்பி போறோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் உங்களை பிரிஞ்சு போறது வருத்தமா தான் இருக்கு. இந்த குழந்தை விஷயம் மட்டும் இல்லைன்னா நாங்க போகணும்னு நினைக்கவே மாட்டோம். அது எனக்கு தெரியாதா? என்ன ஒண்ணு, கடவுள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்க வேண்டியதில்லை. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தம். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அத்தை, என்ன துணிமணில எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? எல்லாரும் கண்ணீர் கம்பளியமா இருக்கீங்க. அம்மாவை பிரிஞ்சு போறோம்ல, அதான் அம்மா வருத்தப்படுறாங்க. உன் அம்மா மட்டுமா வருத்தப்படுறாங்க? அங்க என் அண்ணனும் தான் வருத்தப்படுறாரு. ஏன் நானும் தான் வருத்தப்படுறேன். ஆனா நீங்க தான் யார் பேச்சும் கேட்காம கிளம்பிட்டே இருக்கீங்க. அத்தை, இந்த காலத்துல வேலை தான் முக்கியம். வேலை எங்க கூப்பிடுதோ அங்க போய் தான் ஆகணும். வேலை என்ன சொல்லுதோ அதை செஞ்சுதான் ஆகணும். அதான் வாழ்க்கை. இல்லைன்னா பணத்துக்கு கஷ்டப்படணும். ஏன் இளங்கோ, அதுக்காக கால சூழ்நிலை எல்லாம் பார்க்க வேண்டாமா? மத்த சமயத்துல நீங்க கிளம்பி போறீங்கன்னா யாராவது உங்களை தடுக்கவா போறாங்க? இங்க பாரு, இப்போ யாழ்னி வயித்துல குழந்தையோட இருக்கா. இந்த சமயத்துல நீ அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ யாழ்னி எங்க விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பி போ. யாழ்னிய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். யாரு நீ? பத்திரமா பாத்துப்ப. குணசாலி கொத்தமல்லி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணி, பழசையே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க. நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிடுவீங்க. நான் யாழ்னிய எப்படி பாத்துப்பேன்னு நீங்க யாழ்னி கிட்டே கேட்டு பாருங்க. என்ன யாழ்னி? ஆமா அத்தை, அது உண்மைதான். சித்தி பல நாள் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பல நாள் அந்த வார்த்தைய அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. சில நாள் வேற மாதிரி தானே பாத்திருப்பா. ஐயோ அண்ணி, முக்கியமான விஷயம் பேசும்போது இப்படி பழைய விஷயத்தை பேசி மூட் அப்செட் பண்றீங்களே. இவங்க கிளம்பி போறதுல அண்ணனுக்கு எவ்வளவு வருத்தம்னு தெரியுமா? பாவம் அண்ணன் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம வேதனையில இருக்காரு. இளங்கோ இளங்கோ. அத்தை, நான் ரொம்ப போராடி என் கம்பெனில இந்த ப்ரொமோஷனை வாங்கியிருக்கேன். என் லைஃப்ல இது எவ்வளவு பெரிய முக்கியமான ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரியாது அத்தை. அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காம கொஞ்சம் விலகியே இருங்க ப்ளீஸ். அமுதா,
அவங்களே கிளம்புறதுக்காக இந்த லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல போய் கிளம்பாதேன்னு சொல்லணுமா? அபசகுணமா எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா சித்தி, நாங்க நல்லபடியா போயிட்டு வரோம். எங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. சரிப்பா, எல்லாரும் இவ்வளவு தீர்மானமா இருக்கீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி, தேவையான பொருள் எல்லாம் கவனமா எடுத்து வச்சுக்கோங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. நான் போய் தூங்குறேன். போய் தூங்கு. ஷோ, நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்